ஒரு குரல் ஒரு பயணம் 1000 இதயங்கள். என்னது ஒரு குரல் ஒரு பயணம் 1000 இதயங்கள்? இந்த கதை என்னோட சொந்த கதை, கேளுங்க. ஒரு நாள் ஒரு குரல் இரவு நேரத்தில் ஒலிச்சிட்டு இருந்துச்சு. கேட்குறக்கு யாருமே இல்லை. கொஞ்ச நாள் திரும்ப திரும்ப அந்த குரல் ஒலிச்சிட்டே இருந்துச்சு. ஒருத்தர் கேட்டார், மற்றவர் அதை ரசிக்க ஆரம்பித்தார். 3வது நபர் அதை போய் மற்றவர்கள்ட்டெல்லாம் சொல்லி அழைச்சிட்டு வந்தார். அப்படியே ஒவ்வொருத்தராக சேர சேர அந்த கதை சொல்கிற அந்த குரல் 1000 இதயங்களை போய் தொட்டுருச்சு. இப்போ அந்த கதை சொல்கிற கதைகளை கேட்க 1000 இதயங்களும் காத்துக்கிட்டு இருக்குதுன்னா, அந்த கதை சொல்லி வேறு யாரும் இல்லைங்க, நான் தான். அந்த 1000 இதயங்களை தொட்டது யாருன்னா நம்ம துரையம்மா சேனல் தான். எப்படி உங்களுக்கு நான் நன்றி சொல்வேன்னு தெரியல. கதை சொல்கிறதுக்கு நான் தயாராக இருந்தாலும், கதைகள் தயாராக இருந்தாலும், கேட்பவர் இருந்தால் மட்டும்தான் அது சிறந்த ஒரு கதை சொல்லிக்கான பிரயோஜனம்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த கதை சொல்லியும் மதித்து நீங்கள் இத்தனை நாள் கதை கேட்டதுக்கு, நல்ல சில விஷயங்களும் நான் அதில் பகிர்ந்தது கேட்டதற்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நன்றி நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது இது நம்மளோட முடிவு இல்லாமல் இது ஒரு தொடக்கமாக நினச்சி இதை தொடர்ந்து நான் பயணிக்கிறேன். இன்னும் நம்ம சேனலுக்கு வாட்சவர்ஸ் இன்னும் ரீச் ஆகலை. இருந்தாலும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சந்தோஷமாக, அது எனக்கு பிடிச்ச தைப்பூச நாள் அன்னைக்கு இது ஒரு எனக்கு கிஃப்டாகவே இருந்தது. ரொம்ப 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 அளவற்ற மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னும் உங்கள் ஆதரவெல்லாம் எனக்கு வேணும் நான் கேட்டுக்கிறேன். இன்னும் வாட்சவர்ஸ் ரீச் ஆகலை, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நன்றி.